வணக்கம் நண்பர்களே, நான் பாம்பன் வியாபாரி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் போட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே வேலை பார்த்தவங்களுக்காக நான் மத்தியான சாப்பாடு கொண்டு போனேன். போட்லேயே வந்துட்டு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். மற்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் இறங்கி வந்தோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் போட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்கள் போட்டில் வேலை நடந்துகிட்ருக்குது. வேலையெல்லாம் இப்போது வேலை பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு விடுவோம். ஸோ அவங்களோட சேர்ந்து நாமளும் சாப்பிட போகிறோம். நான் பார்த்துருக்கீங்க எங்கள் போட்டுக்கு வந்துச்சோம். இப்போ போட்டுக்கு போயிட்டு நான் அதுலேருந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். கண்டினியூ பண்ணோம். நான் கரெக்டாக போட்டில் வந்து பார்க்கும்போது போட்டில் இருக்கிற பாதி வேலையை முடிச்சுருந்தாங்க. அந்த மேட்டெல்லாம் ஒட்டி ரெசினெல்லாம் கலந்து மேட்டெல்லாம் ஒட்டி தெளிவாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெயிண்ட்டுக்கு வந்து மிக்சிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்க வேலையை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய வேலையை பொறுமையாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சுற்றி செக் பண்ணேன். எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. மேட்டெல்லாம் நீட்டாக ஒட்டியிருந்தாங்க. எங்கேயும் பிசிறு தட்டாமல் அழகாக ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து போட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்க்க போயிட்டேன். பெயிண்டர் வந்து அந்த போட்டில் இருக்கிற தூருங்களையெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது இடையில இருந்தால் அது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கணும். அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அடுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. இடையில இந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. போட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து சும்மா நம்ம நார்மலாக வீட்டுகளில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. இந்த போட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசின் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பெயிண்டில் ரெசின் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த இரும்பு வந்து உடனே துருப்பிடிக்காது. பெயிண்ட்டும் வந்து இது உடனே கலண்டு உறிஞ்சு வராது உப்பு காற்றுக்கு. ஏன்னா போட்டு வந்து கடலில் ரொம்ப நாள் கிடக்கும் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் தூக்கி வேலை பார்க்குறாங்க. அதனால் அந்த பெயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ரெசின் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ ரெசின் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறனால பெயிண்டிங் காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக தான் வரும். ஒரு பக்கத்தோட பாதி வரைக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு. மிச்சம் இருந்தது வந்து அந்த இந்த போட்டோட அந்நிய பக்கம்தான். அந்நியனா போட்டோட முன்னாடி பக்கம். இந்த முன்னாடி பக்கம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்க போனப்போ வந்து நல்ல காற்று கிடந்துச்சிங்க. சரியான காற்றாக இருந்துச்சு. அதனால் பெயிண்ட் அடிக்க ரொம்ப சிரமப்பட்டு தான் பெயிண்ட் அடித்தாங்க. இந்த இடத்துல ஒழுங்காக நின்று பெயிண்ட் அடிக்க முடியல. ஏன்னா இந்த வத்தை வந்து ரொம்ப அமட்ட ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி காற்றுனால நான் பேசுகிற வாய்ஸ் கூட ஒழுங்காக கேட்கலை. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் தான் இருக்குது. சரியா, இங்கே சுற்றி கடல் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கடுமையாக, சரியா, இந்த நேரத்துலேயும் ரொம்ப கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்க ஆட்களை பாருங்கள். தெரியுதா, புதுசாக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருக்கோம். சரியா, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துருக்காங்க. இப்படி தான் எறும்பு, எலி எல்லாமே இந்த போட்டில் இருக்கும். ஆனால் எங்கள் போட்டில் எலி இல்லை. அதை நாங்கள் மருந்து வச்சு கொண்டு வருவோம். இப்படி மற்ற போட்டுங்களுக்கு கிடக்கிற போட்டுங்களை ரொம்ப நாளாக கிடைக்கல. அதனால் இப்போ எலி, எறும்பு, கடப்பாம்பு எல்லாம் மருந்துனே தெரியாது நமக்கு. நிறையா வந்துடும். அதெல்லாம் நம்ம எலி மருந்து அப்புறம் அந்த ஹிட்டு இதெல்லாம் வாங்கி அடித்து போட்டு தள்ளி தான் கடைசியில் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். வீட்டில் பெயிண்ட் அடித்து முடிச்சதும் எல்லோரையும் கூப்பிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லவும் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த போட்டில் சீலா, மாவுலா அது இதுன்னு பொறிச்சு சாப்பிட்றது. இன்றைக்கி 2 சூடையே குழம்புல தேடுற மாதிரி இருக்குது. வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம்னா, ஸோ இந்த மாதிரி தடைக்கால நேரத்தில் வந்து
போட்டுங்களெல்லாம் வேலை பார்த்துட்டு இப்படி தான் நாங்கள் போட்லேயே சாப்பிடுவோம். சாப்பிட்டவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டோட ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ மறுபக்கத்தில் அடிக்கணும். மறுபக்கத்தில் மறுபடியும் அந்நியத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது போட்டோட தொடக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போல சொன்ன மாதிரி தான் காற்று ஏற்கனவே நல்லா அடிச்சிட்ருக்கு. நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, என் வாய்ஸ் கூட ஒழுங்காக கேட்டிருக்காது. ஏன்னா காற்று நல்லா வேகமாக அடிச்சிச்சு. அதனால் திரும்ப போட் அங்கே கொண்டு போய் தெளிவாக கெட்டிட்டு இந்த பிடிச்சிருக்காங்களா பிடிக்க வச்சுக்கிட்டு வத்தையில் நின்று எக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வத்தை வந்து அமட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த காற்றுல. ஒரு வழியாக எப்படியோ அடித்து நல்லபடியாக முடித்தாங்க. இது போக இன்னும் ஒரு சில்லறை வேலைகள்லாம் இருந்துச்சு போட்டில், அதையும் பார்த்தாங்க. அந்த சின்ன சின்ன வேலைகளையும் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்து போட்டில் உள்ள அந்த சின்ன சின்ன சரியில்லாததெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வழியாக போட்டோட அந்நியத்தையும், அதாவது போட்டோட முன்னாடியும் போட்டோட டெக்குலையும், போட்டோட டெக்கில்னா போட்டோட நடுவுலையும், அடுத்து வந்து போட்டோட அட்டிலையும், போட்டோட அட்டினா போட்டோட பின்னாடி பக்கம், இது எல்லாத்துலேயும் வந்து இன்னொரு பக்கத்தில் இருந்தும் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட் வந்து போட்டுக்குள்ளே பூசியிருந்தாங்க இல்லையா, மேட் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருந்தாங்களா, அதில் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு மண் போடுவாங்க. எதுக்காக மண் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமாக வந்து கடலுக்கு போகிறவங்க வந்து புழங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடம் வந்து தண்ணி அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ மீனை பிடிச்சு மடியிலேருந்து கொட்டும்போது அந்த தண்ணி, மீனோட அந்த தண்ணி அப்புறம் அந்த மிச்சம் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் விழும். அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப க்ரிப் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கால் வலிக்கிறோம். க்ரிப் இருந்தால் தான் நம்மளால் நின்று வேலை பார்க்க முடியும். ஸோ க்ரிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவசரத்தில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஓடி ஆடி ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா வலிக்கு விழுந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும். நம்ம போட்டுக்கெல்லாம் மீனவர்களுக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கு வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திடும். அவங்களோட நல்லதுக்காக தான் வந்து எப்போவுமே இந்த க்ரிப்பிங்காக இந்த மண் வந்து டஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப போட மாட்டாங்க, லைட்டாக டஸ்டிங் தான், கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அடிக்க அது வேகமாக காஞ்சிட்டே வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் எல்லோரும் போட்டை போய் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் பாருங்கள், நான் வந்தப்போ வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ அதே சைட்லேருந்து நாங்கள் போகிறோம். போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். இந்த வீடியோவை பார்க்க நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.